Daily. Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் டெங்கு காய்ச்சலால் நர்சிங் முடித்த பெண் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவதானம் அடுத்த ஜே நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பிரியா என்பவர் நர்சிங் முடித்து மருந்தகம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பாக இவர் தீவிர காய்ச்சலுக்கு சிகிச்சை எடுத்ததில் ஒவ்வாமை ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதியான நிலையில் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை மாலை பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோன்று கடந்த வாரம் வாலாஜா கடப்பாரங்கன் தெருவை சேர்ந்த ஹரி என்ற 13 வயது சிறுவன் டெங்குவால் பலியாகியுள்ளார். தீய சக்தி திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கால் டெங்கு காய்ச்சலுக்கு அடுத்தடுத்து உயிர் பலி ஏற்படுவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு திசையில் ஆந்திர கடற்பகுதிகளை ஒட்டி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக வட தமிழக பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அந்த வகையில் சென்னை காமராஜர் சாலை, அண்ணா சாலை, பாரிமுனை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மேலும் பனிமூட்டத்துடன் கூடிய மழை காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். மேலும் செயலற்ற ஸ்டாலின் அரசு நிர்வாக சீர்கேடுகளால் சிறு மழைக்கு குண்டும் குழியுமான சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.